ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழ் யூனிட் 7ல் தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் 9ஆம் வகுப்பு இயல் 1 இருக்கிற திராவிட மொழி குடும்பம் அந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் கேள்வி, திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது வந்து தமிழ். இரண்டாவது கேள்வி, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி மொழி. மூன்றாவது கேள்வி, மனிதர்கள் முதலில் தம் எண்ணங்களை எவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றன? மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள். நான்காவது கேள்வி, மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலம் டேஸ் மட்டுமே உணர்த்த முடிந்தது? பருப்பொருள்கள். ஐந்தாவது கேள்வி, மனித இனம் வாழ்ந்த டேஸ் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின? இட அமைப்பும் இயற்கை அமைப்பும். மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. ஆறாவது கேள்வி, உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் டேஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு. ஏழாவது கேள்வி, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேல். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேல். எட்டாவது கேள்வி, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன? 4. இந்தியாவில் பேசப்படும் 4 மொழி குடும்பங்கள் எவை? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். 10வது கேள்வி, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். 11வது கேள்வி, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். 12வது கேள்வி, தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்பதை ஹிராஸ் பாதிரியார் எவ்வாறு விளக்குகிறார்? தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. 13வது கேள்வி, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட வந்து அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். 14வது கேள்வி, பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரீம் முதலானவரால் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1816. 15வது கேள்வி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். 16வது கேள்வி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் வந்து பிரான்சிஸ் எல்லிஸ். 17வது கேள்வி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்டோ, தோடா, கோண்டி ஆகிய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன். 18வது கேள்வி, கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் டேஷ் நூலில் குறிப்பிட்டார்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அந்த நூல் வந்து 1856. ஓகேங்களா. 19வது கேள்வி, திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை வந்து தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். 20வது கேள்வி, தென் திராவிட மொழிகள் எவை? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இவையெல்லாம் தென் திராவிட மொழிகள். 21வது கேள்வி, நடு திராவிட மொழிகள் எவை? தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா இவையெல்லாம் நடு திராவிட மொழிகள். 22வது கேள்வி, வட திராவிட மொழிகள் எவை? குரூக், மால்டோ, பிராகுய். வட திராவிட மொழிகள் வந்து குரூக், மால்டோ, பிராகுய். 23வது கேள்வி, அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை? அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் 4. அவை வந்து எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிகா. 24வது கேள்வி, திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைனா 28. 25வது கேள்வி, தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். 26வது கேள்வி, அடிச்சொல் திராவிட மொழிகள். இந்த சொற்கள் வந்து ஒரே பொருளோட எந்தெந்த மொழியில் வழங்குது அப்படின்னு பார்த்துடலாம். கண்ணா தமிழ், கண்ணு மலையாளம், கன்னடம். கண்ணுனா மலையாளம், கன்னடம். அடுத்து கண்ணு, இது வந்து 2 சொல்லி நா. கண்ணுனா தெலுங்கு,
குடகு. 3 சுழி இன்னு நூ போட்டோம்னா கண்ணு வந்து மலையாளம் கன்னடம், கண்ணுனா தெலுங்கு குடகு. கண் குருக், கென் பர்ஜி, கொன் தோடா. 3 வந்து தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், மூஜி துளு. 27வது கேள்வி, திராவிட மொழிகளில் டேஸை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. பொருள்களின் தன்மை. திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. 28வது கேள்வி, தமிழ் மொழியின் பழமையான இலக்கியம் எதுனா சங்க இலக்கியம். பொ.ஆ.மு. 5 to பொ.ஆ.மு. 2ஆம் நூற்றாண்டு. அதன் காலம் வந்து பொ.ஆ.மு. 5 முதல் பொ.ஆ.மு. 2ஆம் நூற்றாண்டு. 29வது கேள்வி, தமிழ் மொழியின் பழமையான இலக்கணம் தொல்காப்பியம். அதன் காலம் பொ.ஆ.மு. 3ஆம் நூற்றாண்டு. 30வது கேள்வி, கன்னட மொழியின் பழமையான இலக்கியம் வந்து கவிராஜ மார்க்கம். காலம் வந்து பொ.ஆ. 9ஆம் நூற்றாண்டு. 31வது கேள்வி, கன்னட மொழியின் பழமையான இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம், பொ.ஆ. 9ஆம் நூற்றாண்டு. 32வது கேள்வி, தெலுங்கு மொழியின் பழமையான இலக்கியம் வந்து பாரதம், பொ.ஆ. 11ஆம் நூற்றாண்டு. 33வது கேள்வி, தெலுங்கு மொழியின் பழமையான இலக்கணம் வந்து ஆந்திர பாஷா பூஷணம், பொ.ஆ. 12ஆம் நூற்றாண்டு. தெலுங்கு மொழியின் பழமையான இலக்கணம் வந்து ஆந்திர பாஷா பூஷணம், பொ.ஆ. 12ஆம் நூற்றாண்டு. 34வது கேள்வி, மலையாள மொழியின் பழமையான இலக்கியம் வந்து ராமசரிதம், பொ.ஆ. 12ஆம் நூற்றாண்டு. மலையாள மொழியின் பழமையான இலக்கியம் வந்து ராமசரிதம், பொ.ஆ. 12ஆம் நூற்றாண்டு. 35வது கேள்வி, மலையாள மொழியின் பழமையான இலக்கணம் வந்து லீலா திலகம், பொ.ஆ. 15ஆம் நூற்றாண்டு. 36வது கேள்வி, எந்தெந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரீசியஸ், இலங்கை. எந்தெந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளதுன்னா மொரீசியஸ், இலங்கை. 37வது கேள்வி, திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்து காணப்படும் மொழி தமிழ். திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்து காணப்படும் மொழி தமிழ். 38வது கேள்வி, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை டேஸ் மொழிகளில் அமைந்துள்ளன. தமிழ். இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் அமைந்துள்ளன. 39வது கேள்வி, திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக விளங்குவது தமிழ். திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக விளங்குவது வந்து தமிழ். ஸோ அவ்வளோதான், திராவிட மொழி குடும்பம் பாடத்திலிருந்து முக்கியமான 39 கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.